எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம adada arumai சேனலில் கிச்சடி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கேரட், 1/4 கிலோ பீன்ஸ், 150 கிராம் பட்டாணி, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 2, இஞ்சி பூண்டு நல்லா துண்டு துண்டு நறுக்கி வச்சுக்கோங்க. மொத்த ஐட்டம்ஸும் நல்லா சின்னதாக பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேக்கெட் வறுத்த சேமியா ஆல்ரெடி வறுத்துருக்கோம் அப்படிங்கிறனால திரும்ப வறுக்க தேவையில்லை. நம்ம வெள்ளை ரவை மட்டும் நல்லா ஒரு லைட்டாக ஒரு பொரியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வர டைமில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இண்டாலியம் சட்டி நல்லா காய வச்சாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஓகே, 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும், படப்படன்னு வெடிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெடிக்காமலே எல்லா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். கடுகோட டேஸ்ட் அதுதான். அதனால் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா தான் பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணணும். இல்லைனா எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும் பச்சை மிளகாயெல்லாம். நிறைய பேருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. அதனால் கடுகு, உளுந்த பருப்பில் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் போடணும். தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே சிம்மில் வைங்க ஃப்ளேமை. இல்லைனா எல்லா போடுறதெல்லாம் கருகி போயிடும். வரமிளகாய் சீக்கிரமாக கருகிரும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே கிள்ளி வச்சுருக்கோம். வரமிளகாயெல்லாம் அது நம்ம போட்டுக்கலாம். அது எண்ணெயில் பொரியும் போது வாசம் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வரமிளகாய் எண்ணெயில் பொரியும் போது சிம்மில் வச்சுருங்க. ஓகே, இப்போ நல்லா செவப்பாக வந்துருச்சு. இந்த டைமில் பெரிய சீரகம் ஆட் பண்ணிடலாம். பெரிய சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சியும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எண்ணெயில் நல்லா வேகணும், தண்ணியில் வேகிறது இல்லை. இந்த பச்சை பட்டாணி இந்த கிச்சடிக்கு மட்டும் நல்லா எண்ணெயிலே வேகணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாணி போட்டிங்கன்னா. ஓகே, இப்போ இதில் சின்ன சீரகமும் போடணும். இந்த பச்சை பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறமா சின்ன சீரகம் போடணும். அந்த சின்ன சீரகம் சீக்கிரமாக முறிஞ்சிரும் அந்த எண்ணெயில். அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 2 செகண்ட் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு அப்படியே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன சீரகம் போட்டாச்சு. அதோட வாசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வாசமாக இருக்கும். எண்ணெயில் பொரியும் போது பெருஞ்சீரகம் அது வித்தியாசமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயமும் சேர்த்தியாச்சு. பெரிய வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் இந்த கிச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் அந்த சுகர் ஆட் பண்ணுவாங்க கடைசி டைமில், இல்லைனா அந்த கரும்பு சக்கரை ஆட் பண்ணுவாங்க. அது வேண்டியதில்லை. இந்த பெரிய வெங்காயத்தோட டேஸ்ட்டே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஓகே, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பீன்ஸ் அண்ட் கேரட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோன்னா அது அந்த கிச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நீளமாக நறுக்கக்கூடாது. எந்தெந்த ஐட்டம்க்கு எந்தெந்த டிஷ்க்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை அதை ஆட் பண்ணி, அப்புறம் நீளமாக நறுக்கி வச்சுருந்த நாட்டு தக்காளி இதையுமே சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ உடனே நீங்கள் தண்ணி விட வேண்டாம். ஏன்னா இதிலிருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். அதுலேயே அந்த காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வேகும். உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு கலர் கிச்சடின்னா எல்லோ விஷயம் இருக்கணும். அதனால் நாங்கள் கலர் ஏஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சத்தூளே போட்டு கூட பண்ணலாம். பட் ஆனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிச்சடி இன்னும் நல்லா எல்லோ விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கலர் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கலர் ஏஜென்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. பட் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனால் சேர்த்திக்கலாம்.
ஓகே, இப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஒன்று பச்சை, ஆரஞ்சு அப்படின்னு வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லையா? காரம் வந்து நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. நிறைய பேருக்கு இந்த வெறும் உப்புமா சாப்பிட்டாலாம் பிடிக்காது. அவங்களும் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எல்லா சத்தும் கிடைக்கும். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபுட் கலரும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா திட்டு அங்கங்கே போய் இது பண்ணோம். நம்ம எப்படியும் வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணுவோம், அதில் கலந்துரும். இருந்தாலும் நான் தண்ணி ஆட் பண்ணி அதை கலந்துட்டு அப்புறமா விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து தண்ணி ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உப்புமா, சாதாரண உப்புமா அப்படின்னா பேசிக்காக கம்மியான ரேஷியோவில் தான் தண்ணி ஆட் பண்ணுவோம். பட் கிச்சடிக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும், அதாவது 1:1, 2:2 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த கிச்சடினா வந்து இப்படி தான் இருக்கணும். எப்போவுமே வந்து ஒரு பக்கம் நீங்கள் ஒரு டிஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தண்ணி உங்களுக்கு ஒரு டவுட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு ஸ்டவ்வில் பர்னரில் இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணியை வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. இதுக்கு வந்து ஆப்டான ஒரு விஷயம் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். அதுக்கு தேவையானதில் எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு 4 துண்டு இஞ்சியும் 3 பச்சை மிளகாயும் போதும். ஓகே, இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. ஏன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணனால டக்குன்னு சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து 2 கப் நாங்கள் ஊற்றியிருக்கேன். ஓகே, இப்போ தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். 2 கப் ஊற்றியாச்சு. வேலையும் சட்டுன்னு முடியும், குக் பண்ணுறதும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கிச்சடிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். கிச்சடிக்கு ரவா உப்புமாவுக்கு வந்து தேவையான உப்பு 1 ஸ்பூன். இப்போ ரவையை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு கிளறணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஒன்றா கொட்டிட்டீங்க அப்படின்னா கெட்டி சேர்ந்துடும். அப்புறம் உங்களுக்கு திப்பியாக இருக்கும், நிறைய இடத்துல வேகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணி நிறைய இருந்தாலும் கரெக்டாக செட் ஆகும். மேலே போட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். எப்பையும் ரவை வந்து நல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் சேமியாவை நீங்கள் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா சேமியா சீக்கிரமாக வெந்துடும் ரவையை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இது மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். எல்லா ரவையும் போட்டாச்சு. கீழே நல்லாவே தண்ணி ஓரளவுக்கு இருக்கு. நமக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பக்கத்தில் சுடு தண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ரவையோட சூடு வந்து பரவலாக இருக்கும் எல்லா பக்கமும். அந்த டைமில் வந்து நீங்கள் சேமியாவை போட்டிங்கன்னா சேமியா சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு குழஞ்சும் போகாது, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்காது, நூடுல்ஸ் ஆட்டெல்லாம் இருக்காது. கரெக்டாக அதோட பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையானது வந்து 1 கப் சுடு தண்ணி ஊற்றணும். ஓகே, முதல்ல இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். மேலே இருக்கிற ரவை கீழே இருக்கிற ரவை மேலே போச்சு அப்படின்னா ஒரு சேமியா கரெக்டாக அது கூட சேர்ந்துக்கும். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நான் 1 கப் விட்டுருக்கேன். சேமியா வேகணும் தானே, அதுக்காக 1 கப் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய டிஷ் தான். ஆனால் உங்களுக்கு வந்து எலாபரேட்டாக சொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப லெத்தியாக காமிச்சு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இது ஒரு பக்கம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா வேகவும் செய்யாது, எல்லாம் கருகி போயிடும், தண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு ஆவியாக போயிடும். அதனால் பார்த்து பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சின்ன தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லையா எல்லார் வீட்லேயும், அந்த மாதிரி கரண்டியில் நம்ம தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி எடுத்துருக்கோம். அது வந்து நல்லா உருகணும். ஸோ இது வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து முந்திரி பருப்பு தான் போட போகிறோம். அதனால் நல்லா ஸ்லோ வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இது மாதிரி கோல்டன் கலரில் வரும். முந்திரி பருப்பு ஒரு 8லேருந்து 10 கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட பிரியம் பொறுத்தது. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமான டிஷ்ஷுங்க இந்த கிச்சடியில் வந்து இதில் கொட்ட போகிறோம் இல்லையா, அதனால் இதோட வனஸ்பதி எல்லாம் போய் அதில் போகும். வனஸ்பதி வந்து அதோட
கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்கும். நெய் விட்டு கூட சாப்பிடலாம். பட் நெய் விட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா ரவா உப்மா, அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த வனஸ்பதிங்கும் போது கிச்சடியோட ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் மல்லித்தலை மேலே தூவிக்கலாம். ஓகே, இப்போது முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுடலாம். நல்லா அமர்க்கலமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சீங்க அப்படின்னா செலிப்ரேஷன் தான் வீட்டில். இந்த மாதிரி ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ தேங்காய் துருவலை, 4 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, உப்பு தேவையான அளவுக்கு, 4-5 முந்திரி பருப்பு இதை போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளையான நல்ல தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து இந்த மாதிரி கிச்சடிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இந்த தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து சாம்பார்லாம் விடலாமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கிச்சடி ரவா இதுக்கெல்லாமே வந்து தேங்காய் சட்னி தான் கரெக்ட். இதையுமே தாளிப்புக்கு வந்து 3 வரமிளகான பிச்சு போட்டிருக்க, ஒரே ஒரு மிளகாய் தான் அது பிச்சா 3 இருக்குள்ள 3 பார்த்து. அப்புறம் கறிவேப்பிலை, கடுகும் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு இருக்க தேங்காய் சட்னி இதில் கொட்டியாச்சு. இப்போது நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் கிச்சடி பிடிக்கல அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.